அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீ. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீரே. திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீரே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால்
முடிசூட்டி. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு மனிதன் வந்து அவரிடத்திலே நல்ல போதகரே என்று அவரை வாழ்த்தினான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதற்கு அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனுமே இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கனத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவன் ஒருவனும் இல்லை, பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார் என்று ஒருவேளை நாம் சிந்திக்கலாம். உலகத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒருபோதும் பெருமைப்படத்தக்கவராய் காட்டிக்கொள்வதே இல்லை. அவர் ஊழிய நாட்கள் 3.5 ஆண்டுகள். இந்த 3.5 ஆண்டுகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை குறித்து அவர் பிரசங்கித்து ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிற ஊழியத்தை செய்தார். அப்படி செய்கையிலே அவர் நன்மை செய்கிறவராய் காணப்பட்டாராம். அப்படி என்றால் ஒருவேளை அந்த முதலாவது அந்த வந்த மனிதன் அவரிடத்தில் வந்து நல்ல போதகரே என்று சொல்லுகிறான் என்றால் அவன் ஆண்டவராகிய இயேசுவை தொடர்ந்து அவன் கண்காணித்திருக்கிறவனாய் காணப்பட்டிருக்க வேண்டும். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து அவன் கவனிக்காதவனாய் இருந்திருந்தால் அவரை குறித்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்த இயலாது. இயேசுவை குறித்து அவன் நன்றாக அறிந்தபடியினாலே தான் அவன் என்ன சொல்லுகிறான்? நல்ல போதகரே என்று சொல்லுகிறான். ஆண்டவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்கள் 3.5 ஆண்டுகளிலே அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். கர்த்தருக்குள் பிரியமான
சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையினால் பிடிக்கப்பட்டவர்களை குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தாராம். பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? நன்மை செய்கிறவராக இருந்தார். அவர் நன்மை செய்ததை அறிந்தபடியினாலே தான் அவரை சந்தித்த மனிதன் அவரை நல்ல போதகரே என்று அழைத்தான். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு மனிதனுடைய கிரியைகளை கொண்டு அவன் மதிப்பிடப்படுகிறான் என்பதை நாம் உணர வேண்டும். ஒருவன் நல்லவனாக இருக்க விரும்புகிறான் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். நன்மை செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். நாம் இன்றைக்கு எல்லோரும் எப்படி விரும்புகிறோம்? நல்லவர்களாக வாழ விரும்புகிறோம். ஆனால் நன்மை செய்யும்படியான அந்த எண்ணம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நாம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராக இருந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் பிசாசின் வல்லமையினாலே அகப்பட்டவர்களை குணமாக்கின தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா! இயேசு என் அந்த நாமத்தை உச்சரிக்கிற பொழுது பிசாசுகள் அலறி அடித்து ஓடிவிடுகிறது. இன்றைய நாட்களிலே பார்க்கும் பொழுது அநேகர் பிசாசினாலே வஞ்சிக்கப்படுகிறார்கள். இயேசு என்ற அந்த விலையேற பெற்ற நாமத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி கொள்ளும் பொழுது எல்லா பிசாசின் வல்லமைகளிலிருந்து நாம் வெளிவர முடியும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி நல்ல போதகரே என்று சொன்னான். நாமும் கூட ஆண்டவர் நல்லவர் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருக்கிறாரா? அவரை நாம் நல்லவர் என்று நம்புகிறோமா? என்றால் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மைகளை பெற இயலும். அதற்காக நாம் செபிப்போமா? இருக்கிற இடங்களிலே என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொள்ள முடியாது. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆம் ஆண்டவரே, நீர் நல்லவர், இரக்கமுள்ளவர், கிருபை நிறைந்தவர். ஐயா, நன்மையினாலே எங்களை நீர் முடிசூட்டி பார்க்கிற தேவன். இன்றைக்கும் தகப்பனே, ஆண்டவரே, வேதத்திலே நித்திய ஜீவனை பெறும்படியாக வந்த மனிதன் உம்மிடத்திலே நல்ல போதகரே என்று உம்மை அழைத்தாரே. ஆண்டவரே, அந்த மனிதனிடத்தில் கூட நீர் எவ்வளவு தாழ்மையாய் பதில் சொன்னீர். அப்பா, நீர் சர்வத்துக்கும் அதிகாரமுடைய தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்பா, ஆமா ஆண்டவரே, நீர் அகிலத்தை உண்டாக்கின தேவன். ஆண்டவரே, அகிலத்தை ஆளுகை செய்கிறது ஆண்டவர். ஐயா, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்தில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, தன்னுடைய வாழ்க்கையில் நல்லவர்களாய் வாழ வேண்டும், நன்மை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே இடைகட்ட முடியாது ஜெபிக்கிறேன். அப்பா, நல்லவர்களாக நன்மை செய்கிறவர்களாக வாழ தடையாக இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளின் எல்லைகளை விட்டு துரத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் இவர்களை ஆட்கொண்டு வழி நடத்தும், எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும், வேலையடைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன்.
கர்த்தர்கள் பிரியமானவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தயவுசெய்து முடிந்த வரையிலே நீங்கள் இதை பகிர்ந்தளிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.